வணக்க விவஸ். நம் தமிழ்நாட்டில் பாலைவனம் இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? இருக்கு, சரிங்களா? அந்த பாலைவனம் மற்ற இந்தியாவை போலவே காணப்படும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த பாலைவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் தேரிக்காடு என்னும் பகுதியில் இந்த மர்மமான பாலைவனம் அமைஞ்சிருக்கு. சரியா விவஸ்? இந்த பாலைவனத்தை பற்றி நாம் ஒரு ஆலோசல் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள் போவோம். விவஸ், நீங்கள் பார்க்குறது தான் இந்த தமிழ்நாட்டின் பாலைவனம். இந்த தமிழ்நாட்டின் இந்த பாலைவனம் தேரிக்காடு என்னும் இடத்தில் அமைஞ்சிருக்கு. தேரிக்காடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா விவஸ்? இது பார்த்திங்கன்னா உலகத்தில் பல இயற்கை அதிசயங்கள் நிறைந்து காணப்படும். அதில் நம்ம வியப்பை ஆழ்த்தும் அளவிற்கு இந்த பாலைவனம் அமைந்துள்ளது. இது பல வகை பாலைவனங்களில் எண்ணற்ற மர்மங்களும் அதிசயங்களும் இருக்குது. பொதுவாக பாலைவனம் என்றால் மணல் நிறைந்து காணப்படும், தெரிந்த விஷயம்தான். ஆனால் தமிழ்நாட்டில் பாலைவனம் இருக்கிறது என்று சொன்னால் யாராவது நம்புகிறீர்களா? இல்லை நம்ப முடிகிறதா? சரியா விவஸ்? தமிழ்நாட்டில் பாலைவனம் இருக்குது, இது உண்மைதான். அதை பற்றி பார்க்கலாம். இப்போ திருநெல்வேலி மாவட்டம் தேரிக்காடு என்னும் பகுதியில் இந்த மர்மமான பாலைவனம் அமைஞ்சிருக்கு. சரிங்களா விவஸ்? இந்த பாலைவனம் சாதாரண நிலப்பரப்பை போல் இருக்காது. இங்கு மணல் நிரப்பி காணப்படுவதனால தேரி நிலப்பரப்பு என்று சொல்கிறாங்க. சரிங்களா? இவற்றுக்கு தேரிக்காடு என்று பேர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல அகழ்வார் ஆராய்ச்சி தொடர்புடைய அதிசய பூமி ஒன்றாக கருதப்படும். சரியா விவஸ்? இந்த பூமி மணல் மிருதுவாகவும் இருக்கும், அடுக்கடுக்காகவும் மணல் பரப்புகள் திட்டுகளாக அமைஞ்சிருக்கும். மற்ற பாலைவனம் போல இந்த பகுதி முழுவதும் மணல் பரப்பாக காட்சியளிக்கும். இது புற்செடிகளும் பனை மரங்களும் வளர்ந்து காணப்படும். இங்கு கற்கள் எதுவும் கிடையாது. சரிங்களா விவஸ்? இந்த தேரிக்காடு சிறப்பு என்னன்னா, இந்த பகுதியில் தன் வடிவத்தை தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். அதற்கு காரணம் மணல் மிருதுவாக இருப்பதால் காற்றடிக்கும்போது பள்ளங்கள் மேடுகள் பள்ளங்களாகவும் காட்சியளிக்கும். சரியா விவஸ்? இந்த பாலைவனத்தை பார்ப்பதற்கு நாம் அச்சத்தை வரவழைக்கும். இந்த தேரிக்காடு புதை மணல் கொண்டு நிறைந்து காணப்படும். நாம் இந்த நிலத்தில் நடந்து சென்றால் கால்கள் மற்றும் 1 அடி அளவிற்கு பூமியில் புதைந்துவிடும். இங்கு இருக்கும் எல்லா நிலப்பரப்பும் பகுதிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாம் இந்த பகுதி தனியாக சென்றால் வெளியே வருவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும். சரிங்களா? எனவே அதனால தான் தேரிக்காடு என்று அழைக்கிறார்கள். இதற்குள் செல்பவர்கள் மிகவும் கவனமுடன் செல்ல வேண்டும். ஓகே விவஸ், இன்று நம் பாலைவனம், தமிழ்நாட்டில் பாலைவனம் இருப்பதை பற்றி பார்த்தோம். இந்த பாலைவனம் எங்கே இருக்குது? திருநெல்வேலி மாவட்டம் தேரிக்காடு என்னும் இடத்தில் இருக்குது. சரியா விவஸ்? நன்றி.